ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியர் டாக்டர். ஐ எம் கம்மிங் ஃபார் சோல். நம்ம இன்றைக்கி அன்புள்ள மருத்துவரே நான் ஆத்மாக்காக வருகிறேன் எபிசோட் 7/2 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. கமெண்ட்டில் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க அக்கா ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து போடுங்கன்னு. பட் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், என்னோடய சேனலை பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ பாதியிலேருந்து தான் இந்த எபிசோடை இந்த சேனலில் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஏன்னா எல்லா வீடியோஸும் திருப்பி டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையுமே பேசி போடணும் இல்லையா, அதனால தான். ஸோ கொஞ்சம் எனக்கு டைம் மட்டும் கொடுங்க. இந்த ட்ராமாஸை நம்ம பார்த்துட்டு இருக்க மாதிரியே பார்க்கலாம். ஸோ எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் அந்த வீடியோஸையும் போட்டுடுறேன், ஒன்றா கூட போட்டுடுறேன். சரி, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாம். கிட்டாவை நித்தா ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருப்பான் இல்லையா. இப்போ வசமாக நம்ம கிட்ட மாட்டிக்கிறான். ஏன்டா என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அப்படின்னு நித்தாவை கேட்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்ததா, அதனால தான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு நித்தா அப்படியே பிளேட்டை மாற்றிடுறான். கிட்டாவும் உடனே சரி எதனால் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, உங்ககிட்ட எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நித்தா சொல்கிறான். டே நீ போய் தானே சொல்கிற அப்படின்னு கிட்டா கேட்க, நித்தா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, இல்லை நீங்கள் வேலை செய்யும் போதெல்லாம் உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உங்களை பார்க்க ரொம்ப சின்சியராக இருப்பீங்க, அப்புறம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவீங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு நித்தா சொல்ல, நம்ம கிட்டாவும் கொஞ்ச நேரம் அப்படியே வெக்கப்பட்டுட்டு, ஆமாம் எனக்கு வேலை செய்யணும் ரொம்ப பிடிக்கும், இப்போ நீயும் என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டா வச்சுருந்த நோட்டீஸில் பாதி நித்தா கிட்ட கொடுத்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போகிறான். நித்தாவும் டே நில்லுடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அவனோட ஐடியா எடுத்து போட்டுக்கிறான். ஏன்னா நம்ம நித்தாவும் இப்போ கிட்டா கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறான் இல்லையா, அதனால தான் அந்த ஹாஸ்பிட்டலோட ஐடி கார்டை எடுத்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கிட்டா கூட சேர்ந்து அவனும் அந்த நோட்டீஸ்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கான். இந்த கப்பிள் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கல்ல, ரெண்டு பேரையும் பார்க்கும்போது அப்படியே மெச்சூரிட்டியான கப்பிள் மாதிரி இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு ஷோ அண்டு கானோட கப்பிள் பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. ஒருத்தவங்க அதாவது ஒரு மெச்சூரிட்டியான ஒருத்தவங்களுக்குள்ளே லவ் வந்தால் எப்படி இருக்கும், அந்த லவ் பார்க்க அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இப்போ இவங்க கப்பிளும் எனக்கு இருக்கா, அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நித்தா அண்டு கிட்டாக்குள்ளே ஸ்டார்டிங் சண்டை ஆரம்பிச்சிருக்குமா, இப்போ அந்த சண்டையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் இவங்க நல்லா பேச ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நித்தாவுக்கும் வர கிட்டா மேலே ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ இவங்க ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு கடைக்கு முன்னாடி வந்து நிற்க, கிட்டா அவனுக்காக ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அப்போ நித்தா அந்த ஜூஸையும் வாங்கிட்டு, என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லு, நீ கானோட ஹார்ட்டை ஜெயிக்கணுங்கிறதுக்காக தானே இந்த ரிசர்ச்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு வேளை அவ்வளோ ஈஸியாக அவனோட ஹார்ட்டை ஜெயிக்க முடியும்னா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு கிட்டா சொல்கிறான். இதை கேட்டுட்டு நித்தாவும் அப்படியா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்குறான். என்னடா அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி கிட்டா கேட்க, அப்போனா அவனை ஆல்ரெடி அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அதை அப்படியும் சொல்லலாமே அப்படின்னு கிட்டா சொல்கிறான். இதை கேட்டோன்னே நித்தாவுக்கு புரியுது. அதுக்கப்புறம் நம்ம கிட்டா சொல்கிறான், ஆனால் அவ்வளோ சீக்கிரமாலாம் நான் அவனை விட்டு கொடுத்துட மாட்டேன், நான் போராடிக்கிட்டே இருப்பேன் லவ்வுக்காக அப்படின்னு சொல்கிறான். டே நீ பொய் சொல்லாத, இந்த ரிசர்ச் அவனுக்காக தானே பண்ணுற அப்படின்னு நித்தா திரும்பியும் கேட்க, இங்கே பாருடா இப்போ ஒரு டிசீஸ் நிறைய தாய்லாண்டில் பரவிட்டே இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கேன், இதை நான் கானுக்காகலாம் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்கிறான். நித்தாவும் சரி ஓகே அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கப்புறம் கிட்டா சொல்கிறான், ஆனால் இது அவனோட இதயத்தையும் ஜெயிக்கிறதுக்காக தான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். இது எல்லாத்தையுமே நித்தா கேட்டுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டே அவன் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே மாறுது. அந்த நேரம் கிட்டா அங்கே பக்கத்தில் படகுல ஒருத்தவர் ஏதோ விற்றுட்ருக்காரு, எனக்கு தெரிஞ்சு அது சூப்புன்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் சூப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்க நம்ம நித்தா கிட்டாவே பார்த்துட்ருக்கான். ஃபஸ்ட்டு நம்ம கிட்டாவை இவனுக்கு பிடிக்கலனாலும் இப்போ வர அதாவது இவனுக்குள்ளே நம்ம கிட்டா மேலே ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நித்தா கிட்டாவே பார்த்துட்ருக்கிறதோட இந்த சீனை கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சீன் இங்கே நம்ம கான் அண்டு சோவை காட்டுறாங்க. எபிசோடில் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்பிக்யூ பண்ணிட்டுருப்பாங்க இல்லையா, அதோட கண்டினியூவேஷன் தான் இப்போ வீட்டில் எல்லா ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கானோடைய ஃபோனுக்கு வந்து ஒரு கால் வருது. வேறு யாரும் கிடையாது, கானோட அம்மா தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீடியோ கால் பண்ணியிருக்காங்க. டே அதை எடுத்து பேசுடா அப்படின்னு கான் சொல்கிறான். ஸோவும் அதை எடுத்து அட்டன்லாம் பண்ணிடுறான். பட் எதுவுமே பேச மாட்டேங்கிறான். கானோட அம்மாவும் டே யாரா நீ ஏதாவது பேசு அப்படின்னு சொல்லி கேட்க ஸோ தடுமாறுறான், ஐயோன்னு. அப்போ அங்கே கான் வந்து அம்மா அதோ உன் மகன் அப்படின்னு சொல்ல, டே அது இல்லைடா உன் பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான், அவன் யாரு அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, உடனே கான் சேரெல்லாம் எடுத்து போட்டு உட்காந்து பொறுமையாக அவங்க அம்மா கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறான். இதெல்லாம் பார்த்துட்டு சரி அவங்க அம்மா கூட கொஞ்சம் தனியாக பேசிட்டுமேனு அங்கேருந்து அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் கான் அவங்க அம்மா கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறான். அம்மா அது என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறான். உன் ஃப்ரெண்டாப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்ல, நானுமே உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணம்மா அப்படின்னு கான் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, இன்ன வரைக்கும் உனக்கு யாரும் ஃப்ரெண்டே இருந்தது இல்லையே, ஆனால் இந்த பையன் கூட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறியே, எனக்கு சந்தோஷம்தான்ப்பா உனக்கு ஃப்ரெண்டு இருக்கிறதுல, இந்த மாதிரி எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் ஃப்ரீயாக பழகு அப்படின்னு அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை கேட்டுட்டு காணும்
சரிம்மா ஓகே, நீ அட்வைஸ் பண்ணாத, என்னால் கேட்க முடியல, நான் ஒரு டாக்டர், எனக்கே நீ அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு அவங்க அம்மாவை கேட்டுட்டு இருக்கான். அவங்க அம்மாவை சிரிச்சுக்கிட்டு, இங்கே பாருப்பா, நீ ஹாஸ்பிட்டலில் வேணா உன் பேஷண்ட்டுக்கு நீ டாக்டராக இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும், ஒரு அம்மாவாக என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பையன், அவ்வளோதான், நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் கானோட அம்மா கான்கிட்ட கேட்குறாங்க, சரி அந்த பையனை நீ எங்கே மீட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அம்மா உங்களுக்கு தெரியாதா, அவன் எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலில் தான் சுற்றிட்டு இருப்பான், அப்படி தான் எனக்கு ஃப்ரெண்டானா அப்படின்னு சொல்ல, இதே மாதிரி இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காணும், இங்கே பாரும்மா, எனக்கு வேறு யாரையெல்லாம் பிடிக்காது, எனக்கு அவனை மட்டும்தான் பிடிக்கும், அதனால தான் அவன் மட்டும் ஃப்ரெண்டாக இருக்கான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க அம்மாவும் சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் கானுக்கு ஃபோன் வருது. யார் பண்ணுறக்கா அப்படின்னா டக்கி தான். டக்கிங்கிறது வேறு யாரும் கிடையாது, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற டாக்டர் தான். ஃபோன் பண்ணி ஒரு கேஸ் அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மா அவங்க பார்த்தியா, உனக்கு ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இல்லை, என்கிட்ட கொஞ்ச நேரம் தான் பேசினா அதுக்குள்ளே உனக்கு வேலை வந்துருச்சு, சரி மறக்காமல் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும் ஓகேவான்னு சொல்ல, காணும் சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இங்கே எங்கள் அம்மாவை காமிக்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஆனால் ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து பார்த்துருக்க வாய்ப்பு கிடையாது, புதுசாக வந்திருக்க வியூவர்ஸ்க்கு சொன்னேன், முன்னாடியிலேருந்து பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு தெரியும். இவங்க அம்மா ஏதோ ஒரு சீக்ரெட்டை மறைக்கிறாங்க கான்கிட்ட இருந்து, அது என்ன சீக்ரெட் அப்படிங்கிறது தெரியல, பட் அதை சொன்னால் கான் ஃபீல் பண்ணுவான் அப்படிங்கிறது மட்டும் தெரியும். கானோட அம்மா ஏற்கனவே இந்த ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருந்தவங்க தான். இப்போ உடம்பு முடியாத காரணத்தினால, அதாவது இவங்களுக்கு ஒரு கேன்சர் மாதிரி வந்துருச்சு, முடியெல்லாம் சுத்தமாக கொட்டி போயிடுச்சு, அதனால தான் அந்த தலையில் கூட அந்த குள்ளா மாதிரிலாம் போட்டிருக்காங்க. இப்போ இவங்கள அதே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு உடம்புக்கு ஏதோ ஒன்று, அதை தான் நம்ம கான்கிட்டேருந்து மறைக்கிறாங்க, சொல்லக்கூடாது அப்படின்னு எங்களோட நர்ஸ்கிட்டையும் சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க டைரிலாம் வச்சுருக்காங்க, அந்த டைரியில் எல்லாத்தையுமே எழுதி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக ஒரு லெட்டரில் வேறு ஏதோ ஒன்று எழுதி வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க ஒரு பாக்ஸ் எடுத்தாங்க இல்லையா, அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க பையனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு தெரியலையே, கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு சீன் ஷோவை காட்டுறாங்க. ஷோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். நம்ம ஷோ வந்து அவங்க அம்மா கிட்ட அதுக்கப்புறம் டக்கி கிட்டலாம் பேசிட்டு வந்து பார்க்குறான், அதுக்குள்ளே ஷோ தூங்கியிருக்கான். ஐயோ என்ன இவன் அதுக்குள்ளே தூங்கிட்டானே அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பெட்ஷீட்டை எடுத்து ஷோவுக்கு போற்றி விடுறான். கான் இந்த மாதிரி ஷோக்கு பெட்ஷீட்டை போற்றி விட்டுட்டு அப்படியே ஷோவை பார்க்க, ஷோ க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டே படுத்துட்டு இருக்கானா, அதை பார்த்தோன்னே கான் இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போய் அப்படியே ஷோ கிட்டக்க அப்படியே உட்காந்துக்கிட்டு ஷோவை பார்க்குறான். அவனுக்கு ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் ஞாபகம் வருது. அதாவது ஃபஸ்ட்லேருந்து ஷோக்கும் கான்குள்ளேயும் நடந்தது. ஃபஸ்ட்டு தடவை அவன் லிப்பை தொடச்சி விட்டது, அதுக்கப்புறம் 2 பேரும் பீச்சுக்கு போயிருந்தது, அப்புறம் இவனை காணுமேன்னு சொல்லிட்டு இவனை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சிட்டு அழுதது, இது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அப்படியே ஷோ கிட்ட நெருங்கி போகிறான். இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா கிஸ் பண்ணிருப்பான், அவ்வளோ நெருக்கம். திடீர்னு ஷோ முழிச்சிக்கிறான். நம்ம கான் அப்படியே பெக்கன்னு முழிக்க, ஷோவும் அப்படியே காணியை பார்த்துட்டு இருக்கான். இப்படியே கொஞ்சம் நேரம் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்க, அப்போ ஷோ திடீர்னு பதறி அடிச்சுட்டு எழுந்திருக்கிறான். அவனுக்கு ஒரு கோஸ்ட் டிக்கெட் வந்திருக்கு. ஒரு டிக்கெட்டு கிடையாது, நிறைய டிக்கெட் வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ஷோ ஆச்சரியப்பட, நம்ம காணும், டேய் இது இன்றைக்கான டிக்கெட்டா, இன்னும் இத்தனை டிக்கெட் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி இத்தனை பேர் சாக போகிறாங்களா, இன்னும் இத்தனை பேர் சாக போகிறாங்களா அப்படின்னு ஆச்சரியமாக கான் கேட்டுட்ருக்க. அந்த நேரம் கானுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது. ஹலோ டாக்டர், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான், நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க, இப்போ என்ன பண்ணுறது, நீங்கள் சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படின்னு அங்கேருந்து அங்கே டாக்டர்லாம் பேசுகிறாங்க. சரி ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்கிறான். இங்கே நம்ம ஷோவும் அந்த டிக்கெட்டெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அதாவது சாக போகிறவங்க யார் அப்படிங்கிறதையும் அவங்க எப்படி சாக போகிறாங்க, அவங்களோட சோல்லாம் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டிக்கெட்டு தான் முன்னாடியே நம்ம ஷோக்கு வந்துடும். இப்போ ஷோ கான் 2 பேருமே ஒன்றா அவங்களோட ஜாபுக்கு கிளம்பி போகிறாங்க. ஒருத்தவன் உயிரை காப்பாற்றுறதுக்காக போகிறான், இன்னொருத்தவன் அதாவது இறந்து போனவங்க உயிரை எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கான். இப்போ கான் ஷோவை பார்த்து, டே நீ உன் வேலையை நல்லா செய் அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் நான் நல்லா பார்த்துப்பேன், நீ உன் வேலையை நல்லா செய், அப்படி நீ ஒரு வேலை உன் வேலையை ஒழுங்காக செய்யலைன்னா நான் உயிரெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு அவங்க போக, இன்னொரு பக்கம் டாக்டர்ஸ்லாம், இங்கே பாருங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் வரப்போகிறாங்க, நம்ம எப்படியாவது எல்லாரும் உயிரையும் காப்பாற்றி ஆகணும், அதனால் நம்ம டைமை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்கணும், நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நிறைய பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க, ஆம்புலன்ஸ்லாம் வந்துட்டுருக்கு, அங்கே நிறைய சோல் கலெக்டர்ஸ் வந்துடுறாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.